சூப்பர். அப்படியே நீ கல்யாண பொண்ணு மாதிரியே தெரியற. நீ மட்டும் என்ன, மாப்பிள்ளை மாதிரி தான் தெரியற. நம்ம 2 பேரும் ஒரு விஷயத்த மறந்துட்டோம் பாத்தியா? நம்ம 2 பேரும் இப்ப உண்மையாவே கல்யாண ஜோடி தான். நீ கல்யாண பொண்ணு, நான் மாப்பிள்ளை. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்க கழுத்துல தாலி கட்ட போறேன். இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரேவதி. ரமேஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்க. நாம உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்கள மறக்க கூடாது. ஆமா வாசு, ரமேஷ் மட்டும் இல்லனா நாம எங்க போய் எப்படி கஷ்டப்பட்டிருப்போமோ. ரியலி ஹி இஸ் கிரேட். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெஜிஸ்டர் ஆபீஸ் கிளம்ப போறோம். அப்புறம் என்ன, சட்டப்படி நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆக போறோம். நீ என் கழுத்துல தாலி கட்ட போற. அதான் நான் முதல்லயே சொல்லிட்டேனே, தாலி கட்டினதுக்கு அப்புறம் என்ன? ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் டிஃபன் சாப்பிடுவோம். சரியான தீனி பண்டாரம், எப்ப பாரு கொட்டிக்கிறதுலயே இரு. சரி, டிஃபன் சாப்பிடுறோம், கோயிலுக்கு போறோம், அப்புறம் லஞ்ச் சாப்பிடுறோம், அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம். இதெல்லாம் வழக்கமா செய்யறது தானே. ஸ்பெஷலா என்ன பண்ண போறோம்? ஸ்பெஷலாவா? என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணும் புரியல வாசு. வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்து கல்யாணம் மட்டும் பண்ணிக்க தெரியுதுல. புருஷன் பொண்டாட்டி ஆன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதா? எப்ப பார்த்தாலும் உனக்கு அதே நினைப்புதானா? ஓஹோ, உன் மனசுல மட்டும் அந்த ஆசை இல்லையா? என்ன ஆம்பளைங்க நாங்க அடக்க முடியாம வெளியே சொல்லிடுவோம், பொம்பளைங்க நீங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுப்பீங்க. என்ன கரெக்ட் தானே? நாம புருஷன் பொண்டாட்டி ஆக போறத நினைச்சு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்க அப்பா நம்மள தேடி கண்டுபிடிச்சிருவாரோன்னு பயமா இருக்கு வாசு. சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல எதுக்கு நடக்க கூடாது நடந்துருமோன்னு கற்பனையா நினைச்சு பயந்துகிட்டு இருக்க? இத பாரு, பி ஹாப்பி. இதுக்காக தான் நம்ம 2 பேரும் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு காய் நகர்த்திருக்கோம். இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீயும் சந்தோஷமா இருக்கணும். ஐ லவ் யூ. I love you, ரேவதி. I love you. வேணா வாசு, சாரி கசங்கிடும். அப்படியா? ஆமா. அப்படியா? வேணா. அப்படியா? கிட்ட வராத. வாசு, விடு வாசு. வாசு, டைம் ஆகுது வாசு. சாரி எல்லாம் கசங்குது. பரவாயில்லை. விடு வாசு. யாரோ வந்திருக்காங்க. சிவ பூஜையில கரடி பொந்த மாதிரி. இறக்கி விடு. வந்துடுறேன். ஓ, கரடி இல்ல, நம்ம ரமேஷ். என்ன வாசு, 9:30 மணிக்கு நம்மள ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கணும். இன்னும் ரூம்லயே இருக்கீங்க. சீக்கிரம் கிளம்புங்க. கிளம்பியாச்சு, ரெடி ஆயிட்டு வந்தோம். கல்யாண ஜோடிங்க ரொமான்ஸா இருக்க வேண்டியதுதான். முதல்ல கல்யாணம் முடிட்டோம், அப்புறமா ரொமான்ஸை கண்டினியூ பண்ணிக்கங்க. புட்டியாச்சா? புட்டியாச்சு. போலாமா? வாங்க வாங்க. சிரிச்சுக்கிட்டு தான் வாங்க. போ. எப்பவுமே சந்தோஷமா காஃபி கொடுக்குற மேடத்தோட முகம் வாடி இருக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருக்காத பின்ன, ஊருக்கெல்லாம் பத்திரிகை அடிச்சு கொடுத்து மண்டபத்துல எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது பொண்ணு எவங்கூடயே ஓடி போயிட்டான்னா பொண்ணை பெற்றவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஒரு சாமர்த்தியம் பாருங்க, எவ்வளவு டெக்னிக்கலா டேப்ல செத்து போயிருவேன்னு பேசி வச்சுட்டு அவளை பெத்தவங்களை ஏமாத்திட்டு ஓடி போயிருக்கா. அதாங்க எனக்கும் புரியல. பெத்த நாள்ல இருந்து 19-20 வயசு வரைக்கும் அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்கற மாதிரி நடிச்சுக்கிட்டு திடுதுப்புன்னு இவங்களே ஓடி போயிட்டா பெத்தவங்க மனசு வேதனைப்படும்ல, கஷ்டப்படும்ல. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு எங்க தெரிய போகுது? அன்னைக்கு என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்த போது கண் கலங்கி இவர்கிட்ட வந்து நின்னேன். அப்போ அந்த பையனை கூப்பிட்டு அவனை அடிச்சு நொறுக்கி கையெழுத்து வாங்கிட்டு துரத்தி விட்டுட்டாரு. அப்புறம் நான் ஆசைப்பட்ட இடத்துல என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு இவரோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னா வேதனை தான். அதான் சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் நல்லது சொல்லுமா பல்லி, கரணி பானையில விழுந்துச்சான் துள்ளி. ஐயோ, நான் ராஷியாரை பத்தில ஒன்றும் தப்பு சொல்லல. அவரு மற்றவங்க பிரச்சனையெல்லாம் தான் பிரச்சனையா நினைச்சு தீர்த்து வைக்கிறவரு.
அப்படிப்பட்டவருடைய பொண்ணு ரொம்ப கண்ணியமா இருந்திருக்கணும். என்ன பண்றது, அவரோட துரதிர்ஷ்டம், கெட்ட நேரம், இப்படி ஒரு பொண்ணு பிறந்துருச்சு. நாம அவரை குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவர் ஊர் பஞ்சாயத்து அது இதுன்னு வெளியே போயிடுறாரு. அப்போ வீட்டில் இருக்கிற தாய் தான் அந்த பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கணும். மேடம், நான் உங்களை குத்த சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் தாய் தான் கவனமாக பார்த்துக்கணும். நீங்க உங்க பொண்ணுக்கு செல்லம் அதிகமாக கொடுத்துட்டீங்க. இதெல்லாம் தாய் தகப்பனை சொல்லி குத்தம் இல்லைங்க. கண்ணுல விளக்கெண்ணை போட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா? எப்பவும் காவலா காக்க முடியும்? படிக்கணும்னு போதுங்க, வேலைக்குன்னு போதுங்க, திடீர்னு மாலையும் கழுத்துமா வந்து நிற்குதுங்க. ஏன் ராஜசேகர் சார், உங்களுக்கு தான் தமிழ்நாடு முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதை வச்சு பொண்ணை நீங்க எப்படியா கண்டுபிடிச்சிருக்கலாமே. அவர் போலீஸ் மூலமாவும் தேடி பார்த்துட்டாரு, ஆளுங்களை வச்சும் தேடி பார்த்துட்டாரு. அந்த பையன் குடும்பத்தை தூக்கி கூட உள்ள போட்டாரு. ஒரு தகவலும் இல்லைங்க. என்னங்க பண்றது, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் பொண்ணை பெத்தவங்க எந்த தப்பு செய்யாட்டாலும் சமுதாயத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சுதாங்க நிக்கணும். இனிமே ராஜசேகரால வெளியில தலை காட்ட முடியுமா? அவரை எல்லாரும் கேவலமா பேசுவாங்கல்ல. இதுதானே ஒரு பெரிய வேதனை. ஹலோ, யாரு? ஆமையா, என் பொண்ணு ஓடி போச்சு. ஓடி தயா போச்சு. அதுக்கு என்ன பண்ண சொல்றப்ப? பாருங்க, மனுஷன் எவ்வளவு கோவமா இருக்காரு. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமாங்க? எத்தனையோ ஜோடிகளை இவர் பிரிச்சு வச்சிருக்காரு. அவங்க எல்லாம் வயிறு எரிஞ்சு சாபம் கொடுத்திருப்பாங்க. பாவம் புண்ணியம்னு இருக்குல்ல, அதுதான் இவ்வளவு வேலை செய்யுது. எதுக்கு யார? எதுக்கு யார? நம்ம பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அதுக்கு தானே ஊர்ல இருக்கிறவன் பொண்ணுங்க பிரச்சனை நான் பஞ்சாயத்து பண்ணி தேர்ந்து வச்சேன். இன்னைக்கு என் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. போகட்டாண்டி, எனக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போனால அவளை நிம்மதியா வாழ விட்டு வேணாம். எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இதே வீட்டுல வச்சு உன் கண்ணு முன்னாலே அவளை சாகடிப்பேன். அவ கருத்தை வச்சு கொல்லுவேன். அப்ப அழு. அது வரைக்கும் உன் கண்ணுல எதுவும் ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது. புரியுதா? அப்ப நாங்க கிளம்புறோங்க. ஏ இருந்து சாப்பிட்டு போறது? இல்ல இல்ல, நாங்க கிளம்புறோம். கிளம்புறோம். வாசுங்கிற வாசுதேவன் யாருப்பா? நான் தான் சார். நீ தான் ரேவதி அம்மா? ஆமா சார். சாட்சி கையெழுத்து இருக்கா? சார் இருக்காங்க சார். உன் பேர் என்னப்பா? சார் என் பேர் ரமேஷ், மாப்பிளைக்கு சாட்சி கழித்து. பொண்ணுக்கு யாருமா? நான் தான் சார். உன் பேர் என்னம்மா? உமா சார். சரி, தாலியா மோதிரமா? முதல்ல மாலையை மாத்திக்கிறோம், அப்புறம் தாலி கட்டுறேன். சரி, மாலையை மாத்திக்குங்க. ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுங்க. போடு வாசு. சாட்சி கையெழுத்து போடுங்க. நீ போடுமா. தம்பி, வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதே ஒற்றுமையோட நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் வாழ்ந்து காட்டணும். அப்பதான் இந்த மாதிரி கல்யாணத்துக்கெல்லாம் பெருமை.
கண்டிப்பா வாழ்ந்து காட்டுவோம் சார். வாழ்த்துக்கள், நல்லா இருங்க. தேங்க்யூ சார். சார் அப்போ நாங்கள் வரோம் சார். வரோம் சார். சாரி தம்பி, லேட் ஆயிடுச்சு. என்னண்ணே இவ்வளவு நேரம்? கிளம்புற நேரத்துல ஒரு கஸ்டமர் வந்துட்டாரு. நீங்க நில்லுங்க. இப்படி இல்லைங்க. நில்லுங்க. வாங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க. கொஞ்சம் தள்ளுங்க. உங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்துறேன். இப்ப எடுங்க. ரெடி? நீங்க கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஆ இருக்கட்டும். கொஞ்சம் க்ளோஸ்ல நில்லுமா. ரெடி? ஸ்மைல். ஓகே, இப்போ எல்லாம் சேர்ந்து நில்லுங்க. நீங்க பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. நீ கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அப்படிதான். சரிண்ணே, இந்த போட்டோலாம் காப்பி போட்டு வைங்க. ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க தம்பி. எங்கள் எல்லா சார்பாகவும் ஒரு சின்ன பரிசு ஐயோ, இதெல்லாம் எதுக்கு? வாங்கிக்கங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ். பிரிச்சு பாருங்க. நாங்க வீட்டுக்கு போய் பிரிச்சு பாத்துக்கிறோம். அதெல்லாம் முடியாது, இங்கே தான் பிரிக்கணும். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், மற்ற எல்லா ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் தான். பிரிங்க. ஏமா, உங்களுக்கு தான் தூசி பட்ட ஆகாதுல்ல, அப்புறம் ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் செய்ய மாட்டேனா? நீங்க போங்க. ஆமா, தூங்கி எழுந்திரிச்சதுல இருந்து தூங்க போற வரைக்கும் எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்க. இத கூட நான் செய்யலைன்னா எப்படி ஆகுறது? அதுக்கு இல்லம்மா, ஒட்டடை அடிக்கும் போது தூசி விழும். தூசி விழுந்தா உங்களுக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கும். அதனாலதான் சொன்னேன். ஆமா, இப்படி எதுக்கு எடுத்தாலும் என் உடம்புக்கு ஆகாதுன்னு சொன்னா எப்படி? எல்லாம் விதிப்படி நடக்கும். விடு. நீ பாத்து சோஃபா மேல பாத்து கால வை. என்ன நீ இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? ஒரே தலைவலியா இருக்கு அர்ச்சனா. ஆபீஸ்ல என்னால வேலை கூட பார்க்க முடியல. அதான் லீவ் போட்டு வந்துட்டேன். காஃபி போட்டு தரட்டுமா? மாத்திரை போட்டீங்களா? மாத்திரை போட்டுட்டேன். நானே காஃபி போட்டுக்கிறேன். நீ வேலையை பாரு. அர்ச்சனா, என்னமாச்சு? பார்த்து வேலை செய்யன்னு சொன்னேன்ல, அடிக்கடி பட்டுச்சா? என்னம்மா? என்னாச்சு அர்ச்சனா? ஒட்டடை அடிச்சிட்டு இருக்கும்போது கம்பு பட்டு தாலி கயிறுல கட்டியிருந்த மஞ்சள் உடைஞ்சிருச்சா நீ?
மஞ்சள் தானே உடைஞ்சு போச்சு, இதுக்கா இப்படி பதற? என்ன நீ மஞ்சள் தானே நீ இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டீங்க? தாலி கயிறுல இருந்த மஞ்சள் உடைஞ்சதுன்னா அபசகுணம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ச்சனா. குளிக்கும் போது தண்ணி பட்டு பட்டு ஊறி போய் மஞ்சள் கிழங்கு இந்த கொம்பு பட்ட உடனே உடைஞ்சு போச்சு. இத போய் பெருசுப்படுத்துறியே. இது வெறும் மஞ்சள் இல்லையா நீ? எனக்கு தாலியே இதுதானே. தாலியில இப்படி ஒரு அசம்பாவிதானா? அது கட்டினவருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்களே. என்ன அர்ச்சனா, இது என்ன புதுசா உனக்கு? ஏற்கனவே அருவாமனைப்பட்டு உன் தாலி அறுந்ததுக்கு இது சாதாரண மஞ்சக்கயிறுன்னு தானே சொன்னேன். இப்ப இப்படி பதற? சரி விடு அர்ச்சனா. நீ சொன்ன மாதிரி தாலி கட்டினவனுக்கு ஆபத்துனா இருந்துட்டு போட்டுமே. அவன் தான் உன்னை வச்சு வாழ மாட்டேன்னு சொல்லிட்டானே. அவனுக்கு ஆபத்து வந்தா நமக்கு என்ன வந்தது? நீ போய் உன் வேலையை பாரு. இல்ல நீ அது வந்து சரி விடு அர்ச்சனா. வேற மஞ்சக்கிழங்கு எடுத்து சாமியை கும்பிட்டுட்டு கட்டி விடுறேன். வா வா அர்ச்சனா வா.